மோகன்ஜி சின்மயி விவகாரம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போவும் அதை பாடுனதுக்கு என்ன அமௌண்ட் வாங்குனீங்களோ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டா உங்கள் வாய்ஸை தூக்கிடலான்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மோகன்ஜி வந்து இயக்குனர் சங்கத்தில் ஒரு புகார் கடிதம் கொடுத்துருந்தார். சார் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் என்னைய சொல்லி இந்த இயக்குனராக நான் பாடி வைக்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. நானும் பெரிய ஒரு ரொம்ப தேச துரோகி மாதிரியும் நானும் பெரிய ஒரு ஆபத்தான மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. என்ன ரீசன் நான் கேட்க சொல்லவே இல்லை. இன்னொன்று அவங்க வந்து பொது வெளியில் போட்டாங்க சார். அவங்க பொது வெளியில் மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும். அந்த ட்விட்டரில் போட்டாங்கள்ல அதை அவங்க டெலிட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு புகாராக கொடுத்தாங்க. இப்போ நாங்களும் அப்புறம் அதை பெப்சிக்கு அனுப்பி பெப்சியும் சைட்லையும் பேசினாங்க. அப்புறம் எங்கள் இயக்குனர் சங்கம் சைட்லையும் பேசினோம். ஆனால் சின்மயி மேடம் வந்து ஓகே நம்ம வந்து அவங்க ஒரு லேடி அவங்கள மன்னிப்பு கேட்குறதான் திருப்பி ரொம்ப அதெல்லாம் ரொம்ப வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் அதில் ஃபோர்ஸ் கொடுக்கல. ரிக்வெஸ்ட்டாக கேட்டது அந்த ட்விட்டரில் உள்ளதை அதை டெலிட் பண்ணிடுங்க, அது வரைக்கும் போதும். அது பண்ணால் கூட நாங்கள் மோகன்ஜிட்ட சொல்லி பண்ணிடுறோம் அப்படின்னா. ஆனால் பலர் பேசியும் நிறைய பேர் பேசினாங்க. யார் பேசியும் நான் ட்விட்டரில் டெலிட் பண்ண மாட்டேன் அதில் அது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருந்தாங்க. ஒரு பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் மோகன்ஜி திருப்பி என்ன சார்னாப்பில் அப்போ சொன்னேன் சார், அவங்க ஏற்கனவே பல விஷயத்தை கடந்து வந்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப அவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா. இப்போ என்ன சார் பண்ணலான்ட்டு அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் இஷ்டம், அவங்க டெலிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சங்கம்லாம் போய்ட்டு ரொம்ப ப்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து பண்ணால் நல்லா இருக்காது. அந்த அவங்க வாய்ஸு வச்சுக்கிறதா இல்லை எடுத்துக்கிறாங்கிறது அது உங்கள் இஷ்டம். நான் எடுங்கன்னு சொல்ல மாட்டோம், கண்டிப்பாக வச்சதுன்னு சொல்ல மாட்டோம். இது ஒரு இயக்குனராக நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவர் சரி சார் இந்த என்னை வந்து தனிப்பட்ட முறை சொல்லி அதுக்கப்புறமும் அந்த வாய்ஸ் வச்சு தான் நான் ரிலீஸ் பண்ணுங்கிறதுலாம் நல்லா இருக்காது. அவங்க டெலிட் பண்ணாட்டோ பரவாயில்ல சார், நான் வாய்ஸை தூக்கிறேன் சார் அப்படின்னாங்க. அப்படி சொல்லித்தான் அவர் வாய்ஸ் தூக்கிட்டார்.